Hello students, I am Suganya from Hope Foundation. இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது ஹார்ட்வேர் வர்சஸ் சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டுமே தான் இருக்கும். ஹார்ட்வேர்னால் என்ன? இட் ரெஃபர்ஸ் டு எனி திங் யூ கேன் டூ யூ கேன் see physically and touch and feel. Example, keyboards, mouse, monitors and motherboards. இது எல்லாமே ஹார்ட்வேர். நம்ம எதெல்லாம் ஃபிசிக்கலாக பார்க்க முடியுமோ டச் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஹார்ட்வேர் டிவைசஸ். நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் கன்சிஸ்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷன் issued to the computer to perform specific task. அதாவது கம்ப்யூட்டரில் இருக்க ஹார்ட்வேர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம் ப்ரோக்ராம்ஸாக, அதுதான் அந்த சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள், the software on a computer system refers to the programs that makes computer to run. Next, types of software. Literally thousands of software programs you can buy. There are two types of software. One is application software and another one system software. Application software na என்னன்னா, நம்ம ஒரு டாஸ்க்கை பண்ணுறதுக்கும் ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். நம்ம டெய்லி ரொட்டீனில் சிஸ்டமில் யூஸ் பண்ணுறது எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். எக்ஸாம்பிள், எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் பெயிண்ட்டு, அதர் அப்ளிகேஷன் லைக் கேம்ஸ், அந்த மாதிரி எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் சாஃப்ட்வேர். இட் இஸ் அ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஜென்ரல் ஆப்ரேஷன் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன்க்ளூடிங் தி ஆப்ரேஷன் ஆஃப் ஹார்ட்வேர், ரன்னிங் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஹார்ட்வேர் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரில் வரும். ரன்னிங் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், நெக்ஸ்ட்டு ஃபைல் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் ஆல்சோ கால்ட் ப்ரொடக்டிவிட்டி சாஃப்ட்வேர். எண்ட் யூசர் டாஸ்க்கை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். எண்ட் யூசர்னால் நம்ம தான். ப்ராடக்ட் அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறவங்க நம்ம தான் எண்ட் யூசர். த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு கேட்டகரிஸ் ஆஃப் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஆர் வேர்ட் ப்ராசஸிங் ப்ரோக்ராம்ஸ், ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர், டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர், ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ப்ரோக்ராம்ஸ், கேம்ஸ் அண்ட் கிராஃபிக் சாஃப்ட்வேர். மோஸ்ட்டாக அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஃபைல் டைப்பால் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஃபைல் டைப்னால் என்னென்னா, அந்த ஃபைலோட நேம் லாஸ்ட்டில் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது ஒவ்வொரு ஃபைலுக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், எம்எஸ் ஆஃபீஸில் ஒவ்வொரு டைப் ஃபைலுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதாவது அந்த லாஸ்ட்டு எண்டில் அதோட எக்ஸ்டென்ஷனை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எம்எஸ் வேர்டில் பண்ணுற ஃபைல் எல்லாமே .docx சேவ் ஆகும், அதாவது டாக்குமெண்ட் ஃபைல். எக்ஸல் ஃபைலில் .xls சேவ் ஆகும். And the second one, system software. System software consists of programs that coordinate and control the resources and operations of the computer itself. அதாவது கம்ப்யூட்டராகவே அதோட ரிசோர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதும் அதோட ஆப்ரேஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதும் இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேரோட ஒர்க். இதில் 3 கேட்டகரிஸ் இருக்குது: ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூட்டிலிட்டி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர். System software first type, operating system. It is a software that acts as a go between allowing computer hardware and other software to communicate with each other. Hardware and software ko communicate பண்றதுக்கு இந்த operating system help பண்ணுது. There are many brands and versions of operating system. An operating system is designed to work with a specific processor chip. Example, Windows operating system designed to work with an Intel processor or clone and will not usually work on a Macintosh computer. Windows operating system la da இந்த Intel processor work ஆகும். Windows operating system is an example for operating system. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஒர்க்கிங் மாடல். யூசர் ஹார்ட்வேரை இன்டராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர். யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமையே இன்டராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்.
சிஸ்டம் சாஃப்ட்வேரில் செகண்ட் யூட்டிலிட்டி ப்ரோக்ராம். இந்த யூட்டிலிட்டி ப்ரோக்ராம் எதுக்குன்னா டிசைன்டு டு ஹெல்ப் பெர்ஃபார்ம் ஹவுஸ் கீப்பிங் சோர்ஸ் ஃபார் தி கம்ப்யூட்டர். அதாவது நம்ம கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி, நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸாக தான் இந்த யூட்டிலிட்டி ப்ரோக்ராம். தே கேன் பி டிசைன்டு டு எதுக்குன்னா மேனேஜ் த கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ், டூ ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஃபார்மேட்டிங் டிஸ்க், copy files from one disk to another, backup data to disk or tape. அதாவது நம்ம கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஃபைல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் டிஸ்க்கை எதாவது கிளியர் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபார்மேட் பண்ணுறதுக்கு, ஒரு டிஸ்க்லேருந்து இன்னொரு டிஸ்க்குக்கு ஃபைல்ஸை காப்பி பண்ணுறதுக்கு, அந்த டேட்டாவை பேக்கப் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த யூட்டிலிட்டி ப்ரோக்ராம் டிசைன் பண்ணியிருக்காங்க. சிஸ்டம் சாஃப்ட்வேரில் தேர்ட் ஒன் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட்டர். அதாவது கம்ப்யூட்டருக்கு நம்ம சொன்னால் அதுக்கு புரியாது. ஸோ அதுக்கு கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் நம்ம கோட் கொடுக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அதுதான் இந்த லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட்டர். நமக்கு ஆல்ரெடி தெரியும், கம்ப்யூட்டர் நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அதோட லாங்குவேஜுக்கு, அதாவது பைனரி கோடில் மிஷின் லாங்குவேஜில் அது கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அதோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும். கம்ப்யூட்டர்ஸ் cannot ரீட் ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார்மேட் சச்சஸ். எந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜில் கொடுத்தாலும் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. நம்ம என்ன ப்ரோக்ராம் லாங்குவேஜில் கொடுத்தாலும் அது பைனரி லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு அது ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும். லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட்டர் ப்ரோக்ராம்ஸ் convert English like software program into machine code that can be understood by the computer. Each converted English like instruction may be translated into many machine code instruction. Once converted to machine code, the program can be run and executed by the computer. அதோட மிஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் தென் அந்த ப்ரோக்ராம்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும் நம்மளோட லாங்குவேஜ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.